ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சான்வி. இன்னைக்கு நம்ம சேனலில் சுவையான சத்துக்கள் நிறைந்த கேழ்வரகு புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க. அதில் அரை கப்பு கேழ்வரகு மாவு சேர்த்துக்கோங்க. தீயோட அளவை மீடியத்தை விட குறைவாக வச்சு மாவை வறுக்கணும். மணல் பருவத்துக்கு நம்ம வறுக்கணும், அதாவது மாவுலேருந்து ஆவி வர்ற வரைக்கும் மணல் பருவத்துக்கு வறுத்துக்கோங்க. இப்போ ஆவி வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இந்த மாவை நல்லா ஆற விடணும். சூடு இருக்கவே கூடாது. இப்போ மாவு நல்லா ஆறிடுச்சு. அதில் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை பிசைஞ்சு எடுக்கணும். நிறைய தண்ணி சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து கொடுத்து நம்ம மாவு பிசைஞ்சு எடுக்கணும். நிறைய தண்ணி சேர்த்தோன்னா மாவு ரொம்ப தண்ணி ஆயிரும். அப்புறம் புட்டு கரெக்டாக வராது. இப்போது நம்ம மாவு விரவியாச்சு. இந்த கையில் பிடிச்சி பார்க்கும்போது உருண்டை பிடிக்கிற அளவுக்கு இந்த மாவு இருக்கணும். இப்போது புட்டு குழல் எடுத்துக்கோங்க. அதில் முதல்ல தேங்காய் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம விரவி வச்சுருக்கக்கூடிய மாவு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி தேங்காவையும் மாவையும் மாற்றி மாற்றி சேர்த்துக்கோங்க. இப்போ மாவை புட்டு குழலில் ஃபில் பண்ணியாச்சு. அடுத்ததாக புட்டு குடத்தில் தண்ணி வச்சு சூடு பண்ணிக்கோங்க. அதில் இந்த புட்டு குழலை வச்சுக்கோங்க. இப்போ மூடி போட்டுடலாம். வேக விடுங்க. ஆவி வந்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஆவி வர ஆரம்பிச்சிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போது நமக்கு சுவையான சத்து நிறைந்த கேழ்வரகு புட்டு தயாராகிடுச்சு. நான் இதுக்கு தொட்டுக்கிறதுக்காக கடலை குருமா ரெடி பண்ணியிருக்கிறேன். இந்த கடலை குருமா ரெசிபி ஏற்கனவே நம்மளோட சேனலில் வீடியோ போட்டிருக்கிறேன். அதோட லிங்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த கடலை குருமா கோதுமை புட்டுக்கும் நல்லாயிருக்கும், அரிசி புட்டுக்கும் நல்லாயிருக்கும். இதே மாதிரி நல்லா ஹெல்த்தியாக கேழ்வரகு மாவில் நீங்களும் புட்டு செய்து பாருங்கள். குழந்தைங்களுக்கும் கொடுங்க. கேழ்வரகு மாவில் அவ்வளோ நிறைய சத்துக்கள் இருக்குது. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த கேழ்வரகு புட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளத்துடன்.